இந்த பகுதி வந்து டெல்டா அப்படின்வாங்க. டெல்டா டெல்டான்னு ரொம்ப பெருமையா பேசுவேன். டெல்டானா என்ன? டெல்டானா ஒரு சமவெளி, ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வண்டல் மண் படிந்து 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 ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த வண்டல் மண் படிந்து அந்த பகுதி அப்படியே அவ்வளோ பொண்ணு, எதை போட்டாலும் பொண்ணா விளையுமா. அதுதான் டெல்டா. எதை போடுங்க பொன் விளையும் பூமி தான் டெல்டா. இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காது. இப்ப டெல்டானா இங்க இந்த மாவட்டம் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர்ல கொஞ்சம் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் டெல்டான்னு சொல்லுவோம். நான் பாத்தீங்கன்னா ஆற்காடு பகுதி. டெல்டா கிடையாது. நாங்களும் விவசாய குடும்பம் தான். ஆனா ஆற்காடு, வட ஆற்காடு, நார்த் ஆற்காடு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை, செய்யார். திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? யார் யாரு? தீபம். இவ்வளவு பேரா? இந்த பக்கம் தீபம் எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த பகுதி தான் நாங்க. திருவண்ணாமலை, செய்யாறு. அதே போல தென்னார்காடு மாவட்டம் சொல்லுவாங்க. ஆற்காடு பகுதியில விழுப்புரம், திண்டிவனம், அது தென்னார்காடு மாவட்டம். அங்கெல்லாம் டெல்டா கிடையாது. அது ஏன்னா அங்க ஆறு, குளம், ஏரி எல்லாமே இருக்கும். ஆனா வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சாதான் தண்ணி, ஆத்துல தண்ணி வந்து ரொம்பணும், ஏரியில தண்ணி ரொம்பனாதான் எங்களால விவசாயம் பண்ண முடியும். நாங்கெல்லாம் டெல்டா பகுதி பத்தி அப்பெல்லாம் பேசுவோம் எங்க ஊர்ல எல்லாம். ஐயோ டெல்டால எல்லாம் வந்து தண்ணி ஆறா ஓடுமா, காலையே மடலாம் மாத்தி விடுவாங்களான்னு அவ்வளவு வியப்பா பேசிக்குவோம். அவ்வளோ பாரம்பரியம், அவ்வளோ அது என்ன சொல்றது, அந்த புதையல் மாதிரி இந்த பூமி. அந்த எதை போட்டாலும் பொண்ணா கொடுக்கக்கூடிய பூமி. அடுத்து அதான் டெல்டா மாவட்டம். அவ்வளோ சிறப்பு.